ஹாரிஸ் அகாடமி சட்டின் பெற்றோர்களே வணக்கம். இந்த டேர்ம்ல நம்ம பசங்க சாதிச்ச சில அற்புதமான விஷயங்களை பத்தி ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கத்தான் இந்த தொகுப்பு. உண்மையிலே இது ஒரு சூப்பரான டேர்ம்னு சொல்லலாம். முதல்ல நம்ம அகாடமியோட தலைவர் மிஸ்டர் பெரி சொன்ன ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா வெதர் ரொம்பவே மோசமா இருந்துச்சு இல்லையா? ஆனா அதுக்கு மத்தியிலையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் காட்டின அந்த பாசிட்டிவிட்டியும் ஒரு நோக்கத்தோட இருந்ததும் நிஜமாவே ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட இந்த ஆட்டிடியூட் தான் எல்லா வெற்றிக்கும் காரணம். சரி, இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸோட அசத்தலான தனிப்பட்ட சாதனைகளை பத்தி பார்க்கலாம். இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய கைத்தட்டல் தேவை. ஸ்கிரீன்ல பாருங்க, நம்பர் 8 பாக்குறதுக்கு ஒரு சாதாரண நம்பர் மாதிரி இருக்கலாம். ஆனா இது ஒரு உலக சாதனைய குறிக்குது. என்னவா இருக்கும்னு ஏதாவது கெஸ் இருக்கா? ஆமாங்க, நம்ம ஸ்கூல் மாணவி ஜோ ரோச் வேர்ல்ட் ஜூனியர் சைக்ளோகிராஸ் சாம்பியன்ஷிப்ல 8வது இடம் பிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே பெஸ்ட் பிளேயர்ஸ் கூட போட்டி போட்டு இந்த இடத்த பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அவங்களோட கடின உழைப்புக்கும் திறமைக்கும் இது ஒரு பெரிய சாட்சி. ஜோவுக்கு நம்ம எல்லார் சார்பாகவும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததா அகடமிக்ஸ்ல ஒரு மிக பெரிய நியூஸ். உலகத்தோட டாப் யூனிவர்சிட்டியில ஒன்னான கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டில இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு. இந்த விஷயத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அவங்க எடுத்திருக்கிற கோர்சஸ் தான். அவ கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி, அதாவது சயின்ஸ் சைட்ல போறாங்க. கிரேசி தியாலஜி அண்ட் பிலாசபி, அதாவது ஆர்ட் சைட்ல போறாங்க. இதிலிருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அறிவு எவ்வளவு பறந்து விரிஞ்சிருக்குன்னு தெரியுது இல்லையா? தனிப்பட்ட வெற்றிகளை தாண்டி நம்ம மாணவர்கள் ஒன்னா சேர்ந்து அகடமிக்ஸ்ல எப்படி கலக்கறாங்கன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஏன்னா கிளாஸ் ரூம்ல ஆக்டிவா கத்தும்போது தான் அந்த லேர்னிங் முழுமையடையும். இங்க பாருங்க, இது மேத்ஸ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸை காட்டுது. இன்டர்மீடியட் மேத்ஸ் சேலஞ்சில் கடந்த 4 வருஷமா கோல்ட், சில்வர், பிரான்ஸ்னு மெடல்ஸை அள்ளி குவிச்சிருக்காங்க. இந்த கன்சிஸ்டன்சி உண்மையிலே சூப்பர். மெடல்ஸை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல கலந்துகிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை மொத்தம் 90 பேரு. நினைச்சு பாருங்க. இதுல இருந்து தெரியுது நம்ம அகாடமில மேக்ஸ ஒரு சவாலை மட்டும் பார்க்காம ரொம்ப ஆர்வத்தோட கத்துக்கறாங்கன்னு. அடுத்து ஒரு ஃபன்னான சயின்ஸ் ஸ்டோரி. நம்ம A-level கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் லேப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு ஒரு மேஜிக்கே பண்ணிட்டாங்க. அவங்களோட கெமிஸ்ட்ரி ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நிஜமான வெள்ளி கண்ணாடிகளையே உருவாக்கிட்டாங்க. இந்த மாதிரி லேர்னிங் பிராக்டிக்கலா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்போது தான் அது மனசுல நல்லா பதியும் இல்லையா? படிப்புங்கிறது வெறும் கிளாஸ் ரூம்குள்ள மட்டும் இல்ல. நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸ் ரூம்க்கு வெளியே கூட்டிட்டு போய் ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா எப்படி அவங்களுக்கு கத்துக் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு நம்ம GSC ஜியோகிராஃபி ஸ்டூடெண்ட்ஸ் டார்செட் கடற்கரைக்கு ஒரு ட்ரிப் போனாங்க. டர்ட்டில் டோர் மாதிரியான இடங்களை புக்ல படிக்கிறத விட நேர்ல பார்க்கும்போது அந்த கான்செப்ட் எவ்வளோ நல்லா புரியும் இல்லையா? இது அவங்களுக்கு ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும். அதே மாதிரி பாலிடிக்ஸ் படிக்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் UKவோட சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிருக்காங்க. அங்க பார்பிடோஸ்லேருந்து வந்த ஒரு மரண தண்டனை மேல்முறையீட்டு வழக்கு நேரடியா பார்க்குற ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சட்டம் நிஜ வாழ்க்கையில எப்படி செயல்படுதுன்னு நேர்ல பார்க்கறது எந்த பாடப்புத்தகமும் கொடுக்க முடியாத ஒரு புரிதலை கொடுக்கும். அடுத்து நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லண்டன் கேன்சர் ஹப் போயிருந்தாங்க. அங்க கிளாஸ் ரூம்ல அவங்க படிக்கிற சயின்ஸ் தியரிஸ் எல்லாம் எப்படி கேன்சர் ரிசர்ச் மாதிரியான அதிநவீன ஆராய்ச்சியில பயன்படுதுன்னு நேர்ல பார்த்திருக்காங்க. இது கண்டிப்பா அவங்கள ஸ்டெம் ஃபீல்ட்ல ஒரு பெரிய கெரியரை தேர்ந்தெடுக்க மோட்டிவேட் பண்ணும். வெறும் ஃபீல்ட் ட்ரிப்ஸ் மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் ஸ்கில்ஸை வளர்க்கவும் நாங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறோம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இந்த ஸ்பீக் அவுட் சேலஞ்ச். இது பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு. சரி, இப்போ அடுத்த ஹாஃப் டேர்முக்கு உங்க கேலண்டர்ல மார்க் பண்ண வேண்டிய சில முக்கியமான தேதிகளை பத்தி பார்க்கலாம். வரப்போற எல்லா ஈவெண்ட்ஸோட லிஸ்டும் இங்க இருக்கு. வேணும்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல முக்கியமா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் ஈவினிங்ஸை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்க பிள்ளையோட படிப்பு பத்தி டீச்சர்ஸ் கூட நேர்ல பேச இது ஒரு நல்ல சான்ஸ். கடைசியா மிஸ்டர் பெரியோட இந்த நன்றி செய்தியோட முடிச்சுக்கலாம். நம்ம அகாடமியோட வெற்றிக்கு முக்கிய காரணமே பெற்றோர்களான உங்களோட தொடர் ஆதரவும் பார்ட்னர்ஷிப் தான். உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.